இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு திட்டம். அதுதான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு கடந்த 3 வருடங்களா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட மாடல் 2.2 ஆட்சி நிச்சயம் அமைஞ்சோன்னு உரிமை தொகை 1000 ரூபாய் இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கின்ற வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த திட்டத்தை, உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது முடக்கணும். சட்டமன்ற தேர்தல் வருது, அதை காரணம் காட்டி பல மாநிலங்கள்ல முடக்கிருக்காங்க. 3 மாதங்களுக்கு முடக்கணும்னு சிலர் சதித்திட்டம் போட்டாங்க. இதை அறிஞ்சிட்ட நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் சேர்த்து 3000 ரூபாய், அதோடு கூட சேர்த்து கோடை கால சிறப்பு நிதியாக 2000 ரூபான்னு 1,31,00,000 குடும்பத்திற்கு 5000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றனர். இப்படி பல்வேறு திட்டங்கள். 2 நாளுக்கு முன்பு கூட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் சுமார் 38 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் கோடை கால சிறப்பு நிதியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கின்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க அண்ணல் அம்பேத்கருடைய பெயர்ல அயலக உயர்கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுது. நம்முடைய ஆட்சியில செயல்படுத்துறோம்.